பிடியதன் உருவமை கொலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவருடைய கடிகணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனை சிவகாமி நேசனை என ஈன்ற தில்லைவாழ் நடராஜன் திருவடியை வணங்கி மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடிட்டேன் என்ற குருநாதருடைய வாக்குக்கு இணங்க நம்மை வழி நடத்துகின்ற, நம்மை செயல்படுத்துகின்ற, நம்மை எல்லாம் முக்திக்கு வழி வகுத்து கொடுக்கின்ற மாதமாகிய மார்கழி மாதத்தின் சிறப்பினையும், எந்த செயலிலும் உண்மைத்தன்மை, எந்த நிலையிலும் அடி பெறலாமல், வாக்கு தவறாமல், நேயர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாமல் இலைமறை காயாக சொல்லுவதற்கு என் அன்னை சரஸ்வதியினுடைய திருவடியை வணங்கி, மார்கழி 30ம் மிக சிறப்பான நாட்கள், வழிபடக்கூடிய நாட்கள், பிரார்த்தனைக்குரிய நாட்கள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்கள், பிரார்த்தனைக்கு மட்டும் உரிய நாட்கள். அதனால தான் சுந்தரகாண்டத்தை சொர்க்க பூமியாக நம்ம சொல்கிறோம். சுந்தரகாண்டத்தை அந்த வகையிலே மார்கழி 30 நாளும் திருப்பாவை திருவம்பாவை, வாரணம் 1000, 2 நெய் தீபம், காலையில் 5 மணிக்கு வீட்டில் 2 நெய் தீபம், குலதெய்வம் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இதை பண்ணிட்டு வாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக ஆகும். அதுக்கடுத்து மார்கழி 15 வைகுண்ட ஏகாதசி, அதுக்கடுத்தது மார்கழி 19 நம்மை வழி நடத்துகின்ற ஆருத்ரா தரிசனம். இந்த வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சுருக்கமாக அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். அதற்கு இடையிலாக இப்போது 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது பார்ப்போம். ரிஷப ராசி, செய்யும் தொழில் தெய்வம், ஒர்க்கு ஒர்ஷிப், விடமாட்டீங்க. எந்த தொழில்னாலும் சரி, எங்கள் வாத்தியார், எங்கள் குரு, எங்கள் தாத்தா, உண்மையை தாண்டா சொல்லணும், பொய் சொன்னீங்கன்னா உனக்கு போஜனம் கிடைக்காதரா அப்படின்னு சொல்லுவார். புளியங்கொம்பை வச்சு அடிப்பார். அதாவது எந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மேற்கொண்டு இருக்கக்கூடிய 3 காரியமும் செய்யக்கூடாது. அது நேயர்களுக்கு தெரியும். என்ன கொண்டு போகிற சொல்லுங்கள் இந்த கலியுகத்தில். அப்போ கலியுகத்தில் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில், மார்கழி மாதத்தில் மிக நிச்சயமாக மேசத்தை விட உங்களுக்கு ஒரு பங்கு அதிகம்தான். அப்போ ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பறவை பார்க்குறாரு. 1க்கு 6 7 இருக்கார். எப்படி இருக்கார், என்ன சேர்க்கை இருக்கார், புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. மகாலட்சுமி மகாவிஷ்ணு யோகத்தோடு சேர்ந்துருக்காங்க. முதல் பாயிண்ட். எப்போதுமே முதல்ல உங்களுக்கு நன்மை, அப்புறம் தீமை, அப்புறம் சாத்தியம், பரிகாரம். இந்த 3 பாயிண்ட் தான் நேயர்களுக்கு. அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன நன்மை? அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் குரு, பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு 2ல் குரு வந்துட்டாரு. அதிசாரத்துக்கு போகிறாரு, அப்புறம் வக்கரம் வராரு, அப்புறம் இங்கே வராரு. இதெல்லாம் தேவையில்லை. இன்னும் 5 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ குருவும் நல்லா இருக்காரு, வருஷக்கரகம் குரு நல்லா இருக்குது, மிக மிக வருஷக்கரகம் சனி லாபாதிபதியாக இருக்கார், ராகு உங்களுக்கு 10ல் இருக்கார். இந்த தடவை இல்லை, இந்த பயிற்சிகளில் முடியங்காட்டிக்கு ரிஷபராசிக்காரவங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்காங்க. இல்லைன்னா ஜோதிடர் பொறுப்பு இல்லை, இல்லைன்னா நவக்கிரகம் பொறுப்பு இல்லை, இல்லைன்னா நட்சத்திரம் பொறுப்பு இல்லை, உங்கள் ராசியும் பொறுப்பு இல்லாமல் போயிடும். புதிய தொழில் ஆரம்பிங்க. திருமணத்தை ஓண்டி நடத்துங்க. திருமணத்தை ஊண்டி நடத்துங்க. குழந்தை பாக்கியத்தை லேட் பண்ணாதீங்க. குழந்தை பாக்கியத்தை தயவுசெய்து லேட் பண்ணாதீங்க. ஷெட்யூல்டு பண்ணாதீங்க. தயவுசெய்து நேயர்கள் ஷெட்யூல்டு பண்ணாதீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரம். நான் ஏற்கனவே அந்த நிலராசியெல்லாம் பாருங்கள், அப்படியே திருகோணாதிபதியாக மிக அற்புதமாக இருக்கும் நிலராசிக்கு. அப்போ நிலராசிக்கு தந்தை, தாய், தனையன் 3 ராசிக்கும் பாருங்கள். ரிஷபம், கன்னி, மகரம் அப்படியே கொண்டு வாங்க, ஜிக்சாக்காக கொண்டு வந்து. அப்போ அந்த நட்சத்திர அதிபதிகள் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். நட்சத்திர அதிபதிகள் உங்களுக்கு ஊக்குவிக்கும். நட்சத்திர அதிபதிகள் உங்கள் செயலை முற்றிலும் வெற்றியை கொடுக்கும். அதுதான் முக்கியம். இதுக்கிடையில் என்ன பார்க்கணும்? உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்கணம், என்ன ராசி, உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்கணம், என்ன ராசி, ரிஷபராசி என்ன லக்கணம். தயவுசெய்து தனுசு லக்கணம் மீன லக்கணமாக இருந்துடக்கூடாது ரிஷபத்துக்கு. அப்படி இருந்தால் உச்சத்துக்கு போயிடுவீங்க. எல்லா கிரகமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது.
முன்னிலையிலே இருக்கின்றது, முன் வரிசையில் இருக்கின்றது. முன்னேற்றம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசா புத்தி முக்கியம். தசா புத்தியை பார்த்துக்கோங்க. இது பாசிட்டிவ். நெகட்டிவ்ங்கும்போது, உங்களுக்கு நெகட்டிவ்ங்கும்போது கண்டிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த வகையிலையும் ஒரு துன்பத்தை கொண்டாந்து கொடுக்கும். ஏன்னா அழகு ஆபத்தை கொடுக்கும். அழகு தான் ஆபத்தை கொடுக்கும். அதனால பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், இடையில வந்துட்டாங்க சார், விபத்தாயிடுச்சு. அதையும் பார்க்கணும். எல்லா தொழில் நீங்கள் ரிஷபத்துக்கு வேண்டிய அடுத்து என்ன, நீங்கள் புதுசாக என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. முதல்ல வெளிநாடு எங்கே வேணாலும் போகலாம். வசிய ராசி விருச்சகமும் ரிஷபமும் வசிய ராசி. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதில் இந்த அனுச நட்சத்திரம், ரோகிணி பகை நட்சத்திரம். ஆனால் சண்டை வரும். கீரிம்பாவும் மாறி இருக்காங்கடா, அவன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கீரிம் மாறி இருக்காங்க. ஆனால் நைட்டில் நல்லா இருக்குதுடா, நைட்டில் சந்தோஷமாக சத்தம் கேட்குதுடா. அதுக்கு காரணம் வசியம், செவ்வாயும் சுக்கிரனும். ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் செவ்வாய் எங்கே இருக்கிறான், செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான், எந்த நட்சத்திர அதிபர் சேர்ந்து இருக்கிறான், அந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்குரிய மிருகம் என்ன மிருகம், அந்த மிருகத்துக்குரிய கோவில் எங்கே இருக்குது, இவ்வளவு விளக்கம் இருக்கு. இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்கும். டெக்ஸ்டைல்ஸ், பேக்கரி, மீடியாக்கள், டான்ஸு, பாட்டு, வாகனம், அழகிய பொருள்கள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். அழகிய பொருட்கள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். இதெல்லாம் செஞ்சு வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வரக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு இப்போ உங்களுக்கு 10ல் இருக்கார். அடுத்து உங்கள் ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக 11க்கு வரப்போகிறார் ராகு. அப்போ 11க்கு வரப்போகிறார். அப்போ ராகு 3, 6, 8, 11ங்கும்போது செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ரிஷபத்துக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். மறந்துடாதீங்க, மற வேண்டாம். ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு மெயினாக செய்ய வேண்டியது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷம்னா உடனே நீங்கள் புல்லு, அருகம்புல் இப்படிலாம் நினைக்காதீங்க. கோரோசனை, அத்தர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு மஞ்சத்தூள் 1 கிலோ, 2 லிட்டர் பால் கலந்து எல்லாத்தையும் கலந்து ஊற்றுங்க. 48 நாள் 1 மண்டலம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய், ஆண்களாக இருந்தால் வெள்ளி. இதுதான் சூட்சமம். இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக முன்னேற்றத்தை கூடிய மாதமாக மார்கழி அமையும் உங்களுக்கு.